எத்தனை மாடு விற்றுருப்பீங்க? அது 1,00,000 மேலே தான் இருக்கும். அவ்வளோ மாடு விற்றுருங்க? 40 வருஷமாக வியாபாரம் பண்ண. ஒரு வாரத்துக்கு 10 மாடு ஏற்றுவேன், 15 மாடு கூட ஏற்றிக்கிறேன். அப்போலாம் 3 வண்டி டாடா ஏசி ஏற்றிக்கிறேன் ஒரு வாரத்துக்கு. இப்போ தான் கம்மியாக போகுது. அப்படியே மாதம் 50 மாடுனா கூட கணக்கு பண்ணி போயிருங்க. கசாயக்காரனா அடிமாட்டு தான், கசாயக்காரன் அடிமாட்டு தான் போகும். சம்சேரி வாங்கினா அடிமாட்டு சுற்றி தான் வந்தோம்னா தலையை தான். இப்போ ஒரு சம்சாரி குடும்பத்துலேருந்து மாடு வெட்டின்னு வரான்னு வச்சுக்கோங்க, ஆம்பளை அம்பளாட்டி பொண்ணு எல்லாம் வருவாங்க. மாட்டை விற்றுட்டு போக சொல்ல கவுத்துன்னு, ஐயோ ரொம்ப நாள் வளர்த்தனே என் ராசான்னு முத்தம் கொடுத்துட்டு அது வந்து அழுதுனே போவாங்க காசை வாங்கி. காங்கேயம், உம்பளச்சேரி, பர்கூர், புளியங்குளம், ஆலம்பாடி இப்படிப்பட்ட பல வகையான மாட்டு இனங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அது மாட்டு சந்தைகளை மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட மாட்டு சந்தையை பத்தி தான் இந்த ஆவணப்படத்துல நம்ம பார்க்க போறோம். இந்த ஆவணப்படத்துல ஒரு முக்கிய நபர் அவரோட அனுபவங்களையும் சந்தையில நடக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான தகவல்களையும் பகிர்ந்துக்க போறாரு. நம்ம மாட்டுக்கர தாத்தா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஓங்கூர் கிராமத்தை சேர்ந்த மாட்டு தரகாரர் வெங்கடேஷ் ஐயா தான் அது. வணக்கம், என் பேர் வெங்கடேசன். நான் ஓங்கூர் கிராமத்தில் வசிக்கிறேன். விழுப்புரம் மாவட்டம், திண்டிவனம் வட்டம், ஓங்கூர் கிராமம். நான் சுமார் 40 ஆண்டு காலமாக மாடு வாங்கி விற்று கொண்டிருக்கிறேன். கறவல் மாடு வாங்குவேன், வண்டி மாடு வாங்குவேன், உழவு மாடு வாங்குவேன், வளர்ப்பு கன்னிக்குட்டி வாங்குவேன், எச்எப் மாடு வாங்குவேன். செனை மேரில் 8 மாதம் செனத்தில் வாங்கி 2 மாதம் அதை காவந்து பண்ணி அப்புறம் கண்ணு போட்ட பிறகு விற்பேன். இதெல்லாம் வந்து வியாபாரத்தினுடைய ட்ரிக்ஸு. நாங்கள் வந்து இந்த மாட்டை போய் ஊராக சுற்றி வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு நாளைக்கு வீட்டில் வச்சிருந்து நாளைக்கு சந்தையில் எடுத்து விற்போம். மாட்டு சந்தையில மாட்டு வணிகம் அப்படின்றது வார சந்தையில மாடுகளை வாங்குதல், விற்றல் ஆகியவற்றை குறிக்கிறது தான். மாடுகளை அதோட நிறம், கொம்பு, அழி, பல் என பலவற்றையும் பார்த்து தான் ஒருத்தவங்க சந்தையில இருந்து மாட்டை வாங்கிட்டு வராங்க. நான் சுமார் 40 வருஷமா வியாபாரம் பண்ணிக்கிறேன். 40 குறைஞ்ச மாசத்துல 6 சந்தை வருது. ஒரு மாசத்துக்கு 6 சந்தை. தீவனூர், செஞ்சி, அவலூர்பேட்டை, மதகடிப்பட்டு, திருக்கழிக்குன்றம், செல்லாக்குளம், அதோட வந்து மணப்பாறை, எத்தனை சந்தையும் நான் போய் வருவேன். சம்சாரி வியாபாரினா மாடு வாங்கி விற்கிறவங்க வியாபாரி. சம்சாரினா வீட்டுல இருந்து ஓட்டாந்து விற்கிறாங்க பாரு, அவங்க தான் சம்சாரி. அவங்க சம்சாரி மாடு வாங்க தந்தா கறவல் மாடு எல்லாம் விற்றா சம்சாரி தான் விற்கணும். அதே வந்து வளர்ப்பு மாடு விற்றாலும் சம்சாரி தான் விற்கணும். மீதி வியாபாரிக்கு தந்தா பெரிய பெரிய மாடுலாம் விற்பாங்க. மணப்பாறை மாடு, மூளைக்கட்டு மாடு, மேற்குத்தி மாடு அதெல்லாம் விற்பாங்க. இது வந்து வியாபாரம் வந்து கை போட்டு பேசுறது, கால் போட்டு பேசலாம் கிடையாது. வாயாலே பேசி வியாபாரத்தை பிடிச்சிடுறாங்க. மாடுகளை விலை பேசும்போது கூட அது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக குழிவு குறி, கையசைப்பு போன்றவை மூலமாக தான் விலை பேசி வாங்குறாங்க. பெரும்பாலும் மேல் துண்டை எடுத்து இருவரது கைகளையும் மூடியபடி கை விரல்களை கொண்டு விலை பேசுவாங்களாம். தரகர் 5 விரல்களை ஒன்றாக பிடித்தால் 5000 எனவும், மோதிர விரலையும் சுண்டு விரலையும் சேர்த்து பிடித்தால் 7000 எனவும், 5 விரல்களையும் இருமுறை அழுத்தி பிடித்தால் 10,000 என்று பொருளாம். மேலும் இந்த வணிகத்தில் பரிபாசை சொற்களும் பயன்படுத்துவதுண்டு. சலகம், முறி, வாச்சி, காளை, தொழுவு, பனை, தட்டை, பொருத்து, சுழி, பழு, தாயம், துருவம் என்பவையாகும். இந்த சொற்களில் பெரிய மதிப்பையும் சிறிய மதிப்பையும் சேர்த்து பேசி தொகைகளை கூட்டி குறைப்பர். எடுத்துக்காட்டாக வழிமுறி என்றால் 8250 என்று பொருளாகும். மாடு வந்து இலை மாடா இருந்தா பல்ல பார்க்கணும். 2 பல்லா 4 பல்லான்னு பார்க்கணும். பல்ல தூக்கி பார்த்தோம்னா தெரியும். 4 பல்லு 2 பல்லு. 2 பல்லா இருந்தா கொஞ்சம் விலை ஜாஸ்தியா வைக்கும். 4 பல்லா இருந்தா அதை விட கொஞ்சம் கம்மியாக வைக்கும். 6 பல்லா இருந்தா அதை விட கொஞ்சம் கம்மியாக வைக்கும். கடை முழுப்புனா அதை விட கம்மியாக வைக்கும்.
இப்போ வந்து 2 பல்லு படா இருந்தா மாடு நல்ல மாடு, கறவல் மாடு, கிடையறீங்களோ எல்லாமே. அது பல்லு கொஞ்சம் முத்தி போச்சுன்னா விலை கம்மியாக தான் விற்கும். இப்போ நாங்கள் போய் ஒரு ஊரில் மாடு வாங்கின்னு வரோம்னு வச்சுக்கோ, அதை வாங்கின்னு வந்து வீட்டில் இறக்கி மறுபடியும் அதுக்கு தவிடு காமிச்சு மறுபடியும் வேனில் ஏற்றி மறுபடியும் சந்தைக்கு ஓட்டி போய் விற்றாதான் எங்களுக்கு லாபம். சந்தைக்கு போய் விற்றுட்டு வர சொல்ல தான் 500 கிடைக்குதோ 1000 கிடைக்குதோ பார்த்துன்னு வர வேண்டியது தான். இந்த மாதிரியான சொற்களையும் பேசி தான் மாட்டோட விலை நிர்ணயிக்கப்படுது. இது போக அப்போது பரிமாறப்படக்கூடிய சொற்களும் புரியாததாகவே இருக்கு. இந்த விரலுக்கு வராதுன்னு, அதெல்லாம் வரும்னு, இன்னும் கொஞ்சம் சேர்த்து முடிங்க, இப்படி தான் விலை பேசப்படுமே தவிர விலை வெளியவே தெரியாதான். வெளிப்படையாக விலையை சொல்லி பேசிவிட்டால் அடுத்த விலை கேட்பவர் குறைத்து கேட்பார் அப்படின்றதுக்காக தான் இந்த துண்டு பேரம் பேசப்படுகிறதா. ஆண் மாடாக இருந்தாலும் பெண் மாடாக இருந்தாலும் சுழியை பொறுத்து தான் சந்தையில விலை போகுமா. எத்தனை மாடு வித்துருப்பீங்க? அது 1 லட்சத்துக்கு மேலே தான் இருக்கும். அவ்வளோ மாடு வித்துறீங்க? 40 வருஷமா வியாபாரம் பண்ணா என்ன பண்ணுறது? ஒரு வாரத்துக்கு 10 மாடு ஏற்றுவேன், 15 மாடு கூட ஏற்றிக்கிறேன். அப்பெல்லாம் 3 வண்டி டாடா ஏசி ஏற்றிக்கிறேன் ஒரு வாரத்துக்கு. இப்போதான் கம்மியாக போகுது. அப்படியே மாதம் 50 மாடுனா கூட கணக்கு பண்ணி பாருங்க. இப்போ ஊர் உள்ள கூட்டு இந்த மாட்டை எனக்கு வித்தாந்து கொடுன்னு சொன்னாங்கன்னா, சரி நைட்டு நாங்கள் 1 மணிக்கு வரோம், வந்து மாட்டை தண்ணி காமிச்சு வண்டியில் ஏற்றின்னு போய் வெடிக்காலம் 3 மணிக்கு தான் விற்கும் சந்தை அப்படின்னு சொல்லிட்டு 2 மணிலாம் மாட்டை ஏற்றிடுவோம். 2 மணிக்கு ஏற்றினா 3 மணிக்கு நிறுத்தணும்னா ஒரு 3:30க்கெலாம் விற்றுடுவோம். மாட்டை விற்றுட்டு 5 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடும். இப்போ ஒரு சம்சாரி குடும்பத்துலேருந்து மாடு வெட்டின்னு வரான்னு வச்சுக்கோங்க, ஆம்பளை அம்படாட்டி பொண்ணு எல்லாம் வருவாங்க. மாட்டை விற்றுட்டு போக சொல்ல கவுத்துக்குன்னு, ஐயோ நாள் வளர்த்தனே என் ராசான்னு முத்தம் குத்துட்டு அது அழுதுனே போவாங்க காசை வாங்கின்னு. அதெல்லாம் அதனுடைய பாசம். மாட்டை வளர்த்தாங்கல்ல, அதனுடைய பாசத்தினால அவங்க அழுதுன்னு வராங்க. மாடு வாங்கணும்னா இருக்குது, காசை பத்தமா மாடு வாங்கினா வாங்கி போயிடும். ஆனால் அவங்க வளர்த்து ஐயோ 10 வருஷமா வளர்த்தனே நான் இப்போ போகுது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுன்னு போகிறவங்க நிறைய பேர். பூரான் சுழி, வாடை சுழி, வால் சுழி என பல சுழிகளையும், சுருட்டை கொம்பு, பூங்கொம்பு, மொத்தை கொம்பு, விரிக்கொம்பு, கிளிக்கொம்பு என கொம்புகளையும் கொண்டுதான் மாட்டோட விலை சிறிதளவில் மாற்றம் இருக்குமா. இது போல மாட்டு இனங்களுக்கு ஏற்ப விலை பேரம் பேசுவாங்களாம். இந்த 40 ஆண்டுல ஒரு ஜோடி 1,32,000 ஒரு ஜோடி வித்துக்கிறேன். இன்னொரு ஜோடி 1,54,000 வித்துக்கிறேன். எனக்கு அதிகபட்சம் வித்தது அந்த 2 மாடு தான். மீதி எல்லாம் 1 லட்ச ரூபாய் உள்ளதான் வித்தேன். இந்த 40,000 வித்தது 1,50,000 மாடு வாங்கி வித்துக்கிறேன் நான். மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு மாடு வாங்கினா சின்ன பல்லா பார்த்து வாங்கணும். சின்ன பல்லா பார்த்தோம்னா ஒரு 8 மாசம் 7 மாசம் வேணா உனக்கு அனுபவம், உனக்கு சீக்கிரம் கண்ணு போட்டு உனக்கு உற்பத்தி உண்டாகும். நீ வயசான மாடு வாங்கினு வச்சுக்கா, அது ஒரு கண்ணு போட்டு மறுபடியும் அடிமாட்டு தான் போகும். இன்று பெரும்பாலான மாட்டு சந்தைகள் அழிவோட விளிம்புல தத்தளித்து கொண்டு இருக்குது. முன்பெல்லாம் அடையாளமாக சொல்லப்பட்ட சந்தைகள் இன்று அங்கு இல்லவே இல்லை. அதை காக்க அரசு நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பு முன்கொண்டு வர வேண்டும்.